ரலியல்லாஹு கேட்பாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு. நான் நேற்று இரவு என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சென்றார்கள். நான் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜித் அக்ஸாவிற்கு சென்று நான் வானுலகிற்கு நான் பயணப்பட்டேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உடனே அது ஸதக்த, நான் அதை உண்மைப்படுத்துகின்றேன், நீங்கள் சென்றீர்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உண்மைப்படுத்தின. அன்னையில இருந்துதான் அவர்களுக்கு சித்தீக் என்று சொல்லப்படுகின்ற உண்மைப்படுத்தினார் என்கின்ற மிகப்பெரிய பெயர் கிடைத்ததாகவும் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அன்பு குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செய்தியை விளக்கும் பொழுது இதுல சில முஹத்திஸீன்கள் சில விளக்கங்கள் சொல்கிறார்கள். மக்கமா நகர் என்பது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எத்தனையோ இறை நிராகரிப்பான இஸ்லாத்தை மறுக்கக்கூடிய மக்கள் இருந்தாலும் சில மனிதர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தி வச்சிருந்தாங்க. தனக்கான அடியார்கள் அவ்வப்போது உலகத்துல வாழ்வாங்க அப்படிங்கிற செய்தியை பெருமக்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லித்தராங்க. அதாவது உலகமே எப்படிதான் அழிவுக்கு நோக்கி சென்றாலும், அதே போன்று எவ்வளவு மிகப்பெரிய தீமைகளும் அலங்கேறி கொண்டிருந்தாலும், தன்னை வணங்கக்கூடிய, தன்னை ஈமான் கொண்டு ஏகத்துவத்தை பறைசாற்றுகின்ற மனிதர்கள் உலகத்துல இருந்துட்டே இருப்பாங்க. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற மனிதர்கள் இருக்கிறதையும் இந்த உலகத்தினுடைய இயக்கம் என்பது சீரானதா இருக்கும். என்னைக்கு அந்த ஒரு மனிதர் இல்லையோ இந்த உலகம் அழிந்து விடும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். அந்த செய்தியை இங்க பெருமக்கள் நமக்கு ஞாபகப்படுத்துவதோடு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்துக்கு முன்பதாகவே சில பேர் இந்த சிலைகளையோ நிராகரிப்பான விஷயங்களிலேயோ மக்கமா நகர்ல செய்யவே இல்லையா. அதுல வர்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லப்படுகின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரர். அவரும் தௌராத் வேதத்தை படித்திருக்கிறார், இன்ஜில் வேதத்தை படித்திருக்கிறார். கடைசி காலத்தில் உண்மையான ஒரு நபி வருவார், அவர் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உண்மையானது என்பதை வர்கத் இப்னு நௌஃபல் அவர் தௌராத் வேதத்துல படிச்சிருக்கார். அதனாலதான் தன்னுடைய கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்மிலூனி ஜம்மிலூனி அந்த மலை மேல உச்சில இருந்து முதல் வகியை பெற்றவுடன் வந்த பொழுது நேர வர்கத் இப்னு நௌஃபல் தான் கூட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க அப்பொழுது அந்த நிராகரிக்கின்ற விஷயத்துல ஈடுபடல. தௌராத் வேதத்தில் இருந்து தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஒரு தூய நபி வருவார் என்பதற்காக அவர்கள் எல்லாம் காத்திருந்தவர்கள். அன்பு குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, நீங்க இறுதி நபியா வருவீங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் சொல்லி மக்கமா நகர்ல இருந்து நீங்க துரத்தி அடிக்கப்படுவீர்கள், உங்களுக்கு இறை வேதங்கள் கொடுக்கப்படும் என்கின்ற செய்தி எல்லாம் வர்கத் இப்னு நௌஃபல் என்ன செஞ்சாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறினார். இந்த செய்தியை பெருமக்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அந்தந்த காலங்களில் அல்லாஹ் ஒரு நல்லடியார பூமியில வச்சிருப்பான். எல்லாரும் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட மாட்டார்கள். அல்லாஹுவை மன தூய்மையோடு இஹ்லாஸோடு வணங்குகின்ற பெருமக்களை அல்லாஹ் அந்த பூமியில் வைத்திருப்பான் என்பதற்கு இதெல்லாம் உண்மையான ஒரு அத்தாட்சியாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று அன்பு குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மேராஜினுடைய இரவில் நாம் படிப்பினை பெறக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு விஷயம், நமக்கு கிடைக்கப்பட்ட முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக தலைவர். அவர்களுடைய கண்ணியத்தையும் மேன்மையையும் இந்த இரவில் நாம் சிந்திப்பது கடமை. ஏன்னா முன்னால் வாழ்ந்த எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கல. எத்தனை நபிமார்கள் உலகத்திற்கு தீர்க்கதரிசியாக அனுப்பப்பட்டார்களோ அத்தனை நபிமார்களுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. அதிலேயும் குறிப்பாக நாம் எல்லாம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கின்ற நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாளை மறுமையில் நாம் அவர்களுடைய ஷஃபாத் நமக்கு கண்டிப்பா தேவை. எல்லாரும் நம்முடைய நன்மைகளை மட்டும் வைத்துக் கொண்டு சொர்க்கம் சென்று விடலாம் என்று நாம் நினைப்பது கண்டிப்பா இயலாத ஒரு காரியம். நம்முடைய நன்மையை தாண்டி தன்னுடைய உம்மத்திற்காக பிரத்யேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த துஆவும் ஷஃபாஅத்தும் அலா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துக்கு தான் அவங்க செய்ய வேண்டாம்.
அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அவங்க மீது நாம் என்ன அன்பு பாராட்ட வேண்டும்? அவர்களை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பிரியம் உங்களுக்கு வேணுமா? நாமெல்லாம் முஃமின்கள், நாமெல்லாம் அல் குர்ஆனை கொண்டும் ஏகத்துவ இந்த இஸ்லாத்தை கொண்டு நம்ம ஈமான் கொண்டவங்க. நாம குர்ஆன் என்ன சொல்கின்றதோ அதன்படி நாம் நடப்போம். அப்ப குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க அந்த மக்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பிரியப்படுறீங்களா? இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பிரியப்படுறீங்களா? இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அப்ப நபி நீங்க சொல்லுங்க, ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே அந்த மக்களுக்கு எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கின்றார். நீங்க நபியை பின்பற்றினால்தான் யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பிரியமே உங்களுக்கு கிடைக்கும் என்று அல் குர்ஆன் சொல்லுது. அப்ப நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது, அவருடைய சுன்னத்தான நடைமுறையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வருவது என்பது இந்த நல்ல நாளில் நாம் நினைவு கூறத்தக்கது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடப்பது, சின்ன சின்ன சுன்னத்தான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அவர்கள் எவ்வாறு ஆடை அணிய கற்றுக் கொடுத்தார்கள், எவ்வாறு மிஸ்வாக் பல் துலக்குவதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம பிரஷ் பிடிக்கிறோம்ல, அதை நம்ம கையில இடுக்க எப்படி வச்சுக்கணும்? அவர் பிரஷ் துவங்கும் பொழுது தன்னுடைய வலது பக்கம் மேல் தாடையில் இருந்துதான் நம்ம பல் தேய்க்க துவங்கணும். அதற்கப்புறம் கீழே வலது, இப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு செய்தியாக இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் நாம் சிந்தித்து இந்த நல்ல நாட்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேன்மையையும் அவர்கள் எவ்வாறு இந்த சமூகத்திற்கு வாழ்ந்து காட்டினார்கள் என்பதையெல்லாம் இன்றைய நாளில் நாம் படிப்பினை பெற இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு காட்டி அவர்கள் மீது ஸலவாத் ஓதி அவர்களுடைய நெருக்கத்தை பெறுவது என்பது இந்த நல்ல நாட்களில் நினைவு கூறுவதனுடைய பயனாக அமையும். ஏன்னா அன்பிற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்மத்திற்காக அவர்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் அல்ல. தாயிஃபில் அவர்கள் வாங்கிய கல்லாலும் சொல்லாலும் அடிக்கப்பட்ட அந்த நிகழ்வு, அதே மாதிரி வாதியானில் அவங்க ஊர் ஒதுக்கப்பட்டது, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவில் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அவங்க மேல ஒட்டக குடலை அப்படியே தூக்கி வைத்து காஃபிர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சோதனையான நிகழ்வு, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள் என்பதற்காக மட்டுமே அவர்கள் அடைந்த துன்பங்கள் என்பது ஆயிரம் ஆயிரம். அதையெல்லாம் இன்றைய நாட்களில் சிந்தித்து பார்த்து அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்தான், இத்தனை சோதனைகளையும் அவர்கள் கடந்து சமூகத்திற்கு சொன்னது ஏக இறைவன் ஒருவன் தான், அவன் வழி நடக்க வேண்டும், இந்த இஸ்லாத்தை நாம் ஏற்று இறை தூதர் காட்டி தந்த அந்த வழியில் வாழ வேண்டும் என்பதை தான் இன்றைய நாளில் படிப்பனையாக நாம் எடுக்க வேண்டும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிகப்பெரிய ஒரு அந்த சிந்தனையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்ஷித்த, நீங்கள் நாடினால் நீங்க இதுக்கப்புறம் போலாம். ஏன்னா சித்ரத்துல் முன்தஹாவை கடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திக்க போகின்ற அந்த நிலையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே சொல்றாங்க, இதுக்கப்புறம் எங்களால் முடியாது யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வை சந்திக்க செல்லும் பொழுது கூட அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று என்னின் மீது சலாமுடைய அந்த இறைவனுடைய சலாத்தை என்னின் மீதும் என்னுடைய உம்மத்தின் மீதும் அது கிடைக்க பெற வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தையை இன்னைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நேரம் அத்தஹியாத்துல நம்ம ஓதும் போதும் தொழுகையில் நாம் ஓதுகின்றோம். அந்த சலாத்து எங்க கிடைச்சதுன்னா மிஅராஜ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பெற்ற அந்த சலாமை தான் இன்னைக்கு நம்ம தொழுகையில ஓதுறோம். இதெல்லாம் எங்கு கிடைக்க பெற்றது, எப்பொழுது நடந்தது என்று சிந்தித்தாலே இந்த இறைவனுடைய மகிமையையும் நாம் செய்ய வேண்டிய கடமையும் நம்முடைய மனதில் தெரியும். அன்பிற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிந்தனைகளை எல்லாம் உங்கள் மனதில் சொல்வதனுடைய நோக்கம் ஒன்றுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் விளங்க வேண்டும். இன்றைய நாளில் அருளப்பெற்ற அந்த தொழுகையினுடைய மகிமையையும் நாம் உணர வேண்டும். ஒரு மனிதரை
கபருக்குள்ள வச்ச பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, ஒரு மனுஷன் வாழக்கூடிய ஒரு மனிதர் நினைக்கின்றார், நாம தான் இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுவ வரல, நாம தான் இன்னைக்கு லுஹர் தொழுவ வரல, நான் ஒரு வேலையா வெளியே போயிட்டேன், அதனாலதான் நான் இன்னைக்கு அஸ்ர் மக்ரிப்லாம் என்னால நான் தொழுவல அப்படின்னு நாம நினைக்கிறோம். இந்த சிந்தனைக்கான ஒரு பதில் நமக்கு எப்ப தெரியுமா கிடைக்கும்? கபூரில் வைத்த பிறகுதான் அவர் நினைத்து பார்ப்பாராம், ஓ நான் இன்னைக்கு தொழுவலன்னு நான் நினைச்சதெல்லாம் அல்லாஹ் எனக்கு தொழுவதற்கான வாய்ப்பை தரவில்லை. என்னை அல்லாஹ் அவனிடம் இருந்து அந்த நேரம் வழங்குகின்ற அந்த தொழுகையை விட்டும், அடியான் அல்லாஹுவை சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை விட்டும் ஒரு நேரத்தை அல்லாஹ் எனக்கு தூரமாக்கி விட்டானே என்ற கைசேதத்தோடு கபரில் அவர் சிந்தித்து பார்ப்பார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல அந்த தொழுகை நமக்கு 50 வக்து கடமையாச்சு. நமக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வானத்திற்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து அன்பளிப்பாக 50 வக்து தொழுகை அவர்கள் வாங்கி வந்தார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தோன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, உங்களுடைய உம்மத் 50 வக்துலாம் தொழுவார், ஒரு நாளைக்கு 50 வக்துலாம் சிந்திச்சு பாருங்க. 50 5 நேர தொழுகையே நம்மிடத்தில் எவ்வளவு குறைபாடுகள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலா அல்லாஹ்வா நமக்கு தந்தது 50 வக்து. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தோன்னா, அல்லாஹ்வை சந்திச்சீங்களா? ஆமா சந்திச்சேன். அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்தான்? என்னின் மீதும் என்னுடைய உம்மத்தின் மீதும் சலாம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பை கொடுத்தான். சரி, அதுக்கப்புறம் வேற 50 நேர தொழுகை. நான் எப்படி அல்லாஹுவை சந்தித்தேனோ என்னுடைய உம்மத் அல்லாஹுவை சந்திக்கின்ற ஒரு பாக்கியமான அந்த தொழுகை. ஏன்னா அதனால சரதான சொன்னாங்க, நீங்க தொழுகையில நின்னா 2 விஷயம். ஒண்ணு, நீங்க அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி தொழுங்க, அப்படி இல்லையா அல்லாஹ் உங்களை பார்க்கிற மாதிரி தொழுங்க அப்படிங்கிற அந்த சிந்தனையில சரதான சொன்னாங்க. அது எதுக்கு? அல்லாஹ்வோடு முராஜாத்தோடு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சொல்றது பேசுறதுக்கு வேணா ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். ஆனா உண்மையில் தொழுகையில் ரப்பை சந்தித்த எத்தனையோ மக்கள் பூமியில வாழ்றாங்க. நம்ம எல்லாம் அந்த அளவிற்கு இருக்கின்றோமா என்பது கேள்விதான். ஆனால் பூமியில் தொழுகைதான் கண் குளிர்ச்சி என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, அதே வாழ்க்கையில் வாழ்ந்த மனிதர்களும் இருந்திருக்காங்க. இன்னைக்கும் பூமியில அதே மாதிரி வாழுகின்ற மனிதர்களும் இருக்கின்றார்கள். நாம் நம்மை அதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பு குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மேலான அந்த தொழுகையில் 50 வக்து கடமையாச்சு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, இல்ல உங்க உம்மத்து தாங்காதுன்னு அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் அப்புறம் குறைச்சி 45 அப்படின்னா, இப்படி மறுபடியும் சென்று கடைசியாக 5 வக்துல மூசா அலைஹிஸ்ஸலாம பார்த்தாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, இந்த 5 வக்துக்குமே உங்களுடைய உம்மத் சக்தி பெறாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்ப அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 5 நேர தொழுகையை குறைப்பதற்கு எனக்கு மனமில்லை. இந்த 5 நேர தொழுகையும் தவறவிட்டால் அது அவர்களுக்கான குறைபாடுதான். இதுக்கு மேல அல்லாஹ்ட்ட போய் குறைச்சி கேட்க எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த 5 நேர தொழுகை நான் எடுத்து செல்கிறேன், என்னுடைய உம்மத் அதை நிறைவேற்றும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கிட்டு வந்த அந்த மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பான 5 நேர தொழுகை. அதே போன்று இன்றைய நாளில் நமக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயமும் இன்றைய நாள் தான் கிடைத்தது என்பதாக பெருமக்கள் சொல்றாங்க. இந்த பரக்கத்தான ஒரு வாழ்க்கை நம்ம சொல்லுவோம்ல, நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்துக்காண்டி துஆ செய்யுங்க. பொருளாதாரத்துல பரக்கத்து, ஆயுள்ல பரக்கத்து, நம்மளுக்கு நோய் நொடி இல்ல, இது எல்லாம் சேர்ந்து சொல்லப்படுகின்ற அல்லாஹும்ம பாரிக் லனா, யாரா நீ எங்களுக்கு பரக்கத் செய் அப்படிங்கிற அந்த அருள் அல்லாஹ்விடமிருந்து அடியார்களுக்கு கிடைத்ததும் இந்த நாளில் தான் என்று பெருமக்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அந்த அருளை நம்மளால பார்க்கவே முடியாது. அதற்கான சரியான விளக்கத்தையும் யாராலையும் சொல்லவே முடியாது. அப்படிதான் அந்த பரக்கத் இதுல இருக்குது. பொருளாதாரம் 1000 ரூபாயிலே இருக்கலாம், 1 ரூபாயிலே இருக்கலாம். அதே மாதிரி அது 1000 காரியங்களில் இருக்கலாம், ஒரு சின்ன காரியங்கள்ல இருக்கலாம். அந்த பரக்கத்தை அடியார்கள் பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்ற அற்புதமான அந்த அருளும் இந்த நாளில் தான். அதனாலதான் பெருமக்களின் மிகப்பெரிய உயர்வான அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று வாழ்ந்த நிறைய இமாம்கள் முஹத்திஸீன்கள் எல்லாம்
இன்றைய நாளை அடையும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க? நாமளும் இன்றைய நாளில் அந்த நாளை அடைந்திருக்கிறோம் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சில செய்திகளோடு நான் நிறைவுக்கு வருவேன். ஆரம்பத்திலே சொல்ல மேராஜ் இரவு என்பது இந்த ரஜபினுடைய 27 என்கின்ற அந்த சிந்தனைக்கான பதில் நிறைய சொல்லியாச்சு. ஏன்னா அது வரலாற்றினுடைய கருத்து வேறுபாடுகளில் நிறைய கிட்டத்தட்ட 7-8 கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஒவ்வொரு நாளையும் சொல்றாங்க. ஆனா பிரதானமான இமாம்கள் இந்த நாட்களில் நினைவு கூறுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற பெருமக்கள் எல்லாம் அதிகமா இந்த ரஜப் மாதத்துடைய பிறை 27 சொல்வதனால்தான் நாம என்ன செய்யறோம்? இன்றைய நாளை நினைவு கூறுகிறோம். அதனால இன்றைய நாள்ல அமல் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே கற்றுத்தரல. உண்மையான அதான் இன்றைய நாள நம்ம நோன்பு வைக்கிறோம், அது நல்ல அமல் செய்யறோம், அது நிறைய தான தர்மங்கள் செய்யறோம். எல்லா நாளும் எப்படி செய்கின்றோமோ அதே போன்றுதான் இன்றைய நாளும். ஆனாலும் அன்புக்குரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரஜப மாதத்தினுடைய இந்த 27 நமக்கு அருளப்பட்ட அந்த தொழுகையினுடைய அந்த நாளாக இருப்பதினாலும் இன்றைய நாள் தான் என்று இமாம்களுடைய கருத்துகள் அதிகமாக இருந்து அல்லாஹ்விடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற நாளா இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அதனாலதான் பெருமக்கள் இந்த நாட்கள்ல நம்ம ஒரு ரகாயத்து தொழுவோம், நஃபிலான வணக்கங்களை செய்வோம், நாளைய நாட்கள்ல நம்ம நோன்பு வச்சுக்குவோம், அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்துவோம் அப்படிங்கிற அந்த சிந்தனை எல்லாம் பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்ததுதான். இன்றைய நாளில் என்ற பிரத்யேகமான அமல் இல்லாவிட்டாலும் நம்ம ஒரு நல்ல ஒரு ரகாயத் தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து இது போன்ற வாழ்க்கையில தொழுகைய எல்லா நாளும் நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மன உறுதியாவது இது போன்ற நாட்களில் நாம் ஏற்று நடப்போமே. ஆனால் இது போன்ற கூட்டங்களை நாம் ஏற்படுத்துவதிலேயும் இது போன்ற நாம் நிகழ்ச்சிகளை அமைத்துக் கொள்வதிலேயும் ஒரு பயனாக அது அமையும். நம்முடைய வாழ்க்கையில் வல்ல இறைவன் வகுத்து தந்த அந்த வாழ்க்கையின் நெறிமுறைகளை அவ்வப்போது பேணுதலாக நடப்பதற்கும் அதை நம்முடைய மனதில் நாம் ஏற்று செயல் வடிவம் கொடுப்பதற்கும் இது மாதிரி பொன்னான நாட்கள் எல்லாம் வாய்ப்புகளாக அமையும். அதன் அடிப்படையில் இந்த நாளை நம்முடைய மனதில் ஒரு உறுதி ஏற்போம். ஃபரதான வக்த நான் நேரம் தவறாம தொழுவேன். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் அடியானிடத்திலே கேட்கப்படும் முதல் கேள்வி, கபூர்ல வச்சோட முதல் கேள்வி என்னது? மன் ரப்புக்க வமா தீனுக்க வமா நபியுக்க. இது முதல் 3 கேள்வி. நம்ம கபூர்ல வச்ச உடனே மண்ணாலே நம்ம போட்டு வந்துடுறோம்ல, வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, நீங்க எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டையுமே அந்த மையத்துக்கு கேட்குமா. நம்மளை வச்சுட்டு போன உடனே மலக்குமார்கள் வந்து அந்த மனிதருக்கு ரூஹை கொடுத்து 3 கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்வதில் தான் அவருடைய அடுத்த நிலையே இதுதான். நல்லவரா இருந்தா உடனே பதில் சொல்லிடுவார், ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யாருன்னா அல்லாஹ். வாழ்ற காலத்துல அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொன்னாதான் அங்க போனோன்னே நம்ம சொல்ல முடியும், அதற்கான பதில் சொல்ல முடியும். ரப்புக்க வமா தீனுக்க வமா நபியுக்க. சில இடத்துல உன்னுடைய குர்ஆனுடைய உனக்கு அருளப்பட்ட அந்த வேதம் என்பது என்ன என்பதாகவும் ஹதீஸ்ல இருக்கு. அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பின்பற்றினாதான் அங்க வச்ச உடனே நம்மளால சொல்ல முடியும். அதே போன்று நாளை மறுமையில எழுப்பின உடனே நம்மகிட்ட கேட்கப்படுற முதல் கேள்வி, உன்னுடைய வாழ்க்கையில் தொழுகையில் நீ என்ன செய்தாய்? உனக்கு வணங்கப்பட்ட அந்த வணக்க வழிபாடு என்ன செஞ்ச? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான்ட்ட தொழுகையை பற்றி தான் முதலாக விசாரிக்கப்படும். அந்த தொழுகை சரியா இருந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து வர்ற எல்லா கொஸ்டினுக்கும் அவர் ஆன்சர் பண்ணிடுவார். அந்த தொழுகையை அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டானா நம்முடைய வயதுல 15 வயதுல கடமையாகும். அதாவது பாலிகான வயதை எட்டியதில் இருந்து ஹத்தல் மௌத், ரூஹு நம்முடைய உடலில் இருந்து பிரிகின்ற நேரம் வர நமக்கு தொழுகை கடமை. நமக்கு நாளை காலையில தான் ரூஹு பிரிகிறது என்றால் இன்றைய நேரம் இஷா ஃபஜர் நம்ம மீது கடமை. நம்ம என்னால எந்திரிச்சு நடக்க முடியல, கொள்ளல, எப்படியாக இருந்தாலும் நின்று தொழ முடியவில்லைன்னா உட்கார்ந்து தொழ முடியலையா, நீங்க படுத்து தொழணும். படுத்து முடியலையா, வலது பக்கமா ஒஞ்சரிச்சு இல்லையா, நினைப்பிலாவது நான் தொழுகிறேன் என்று அந்த தொழுகை நம்ம நிறைவேற்றணுமா. ஃபஜர்ல இருந்தா ஃபஜர் தொழுக, துஹர்ல இருந்தா துஹர் தொழுக, நினைவிலாது நம்ம நிறைவேற்றணும். அதுவரை அல்லாஹ்ட்ட நம்ம பதில் சொல்லணும். நம்முடைய 63 ஆண்டு கால வாழ்க்கை நமக்கு அல்லாஹ் கொடுத்தானா அந்த 63 ×
அந்த 12 மாதங்கள்ல ஒவ்வொரு நாளும் 5 வக்து அப்படின்னு கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10-15,000 வக்துகளுக்கு மேல், லட்ச வக்துகளுக்கு மேல வரும். அப்ப அத்தனை வக்தையும் ஒவ்வொன்னா நிப்பாட்டி அல்லாஹ் கேட்பான், அந்த நேரத்துல என்ன செஞ்ச, அந்த வக்தை எப்படி தொழுத, சிந்தனையோடு இறைவனுக்காக தொழுத வக்தா என்றெல்லாம் அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பிற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாளில் அதை மனதில் ஏற்போம். ஃபரதான பத்தை சரியான நேரத்தில் தொழுகின்ற பாக்கியத்தை பெறுவோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய அருள் வளமான அந்த பரக்கத், ரஹ்மத் என்று சொல்லப்படுகின்ற அந்த அருள் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிமிடங்களிலேயும் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்கின்ற நல்ல பிரார்த்தனையை நாம் செய்வோம். வருகின்ற காலம் அல்லாஹ்விற்கு பொருத்தமானதாக அமையட்டும் என்ற நல்ல துவாக்களோடு ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையின் கடந்த காலங்களை மன்னித்து வரும் காலங்களை அல்லாஹ் பொருத்தமானதாக ஆக்கி அருள் புரிவானாக. கடந்த காலங்களில் நம்மை விட்டு தப்பிய வணக்க வழிபாடுகளை எல்லாம் மன்னித்து அதை நிறைவு செய்து வரும் காலங்களில் சரியான நேரங்களில் இறைவனுடைய அந்த வக்தை, இறையை கடமையை நிறைவேற்றுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதே போன்று அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்தான ரஹ்மத்தை பெறுகின்ற நன்மக்கள் கூட்டத்தில் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களை இந்த நல்ல நேரம் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்ற துவாக்களோடு வார்த்தைகளை நிறைவு செய்வேன். வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி